மனிதன் முதல் உருவாகும் போது முழுக்க முழுக்க ஸ்டெம் செல்ஸால் மட்டுமே உருவாக்கப்படுறான். ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் ஸ்பெர்மும் எக்கும் குரோமோசோம்ஸை ஷேர் பண்ணி சிங்கிள் செல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுதான் ஜைகோட். அந்த சிங்கிள் செல்லுமே டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஃபெர்டிலைஸ் ஆகி 4லேருந்து 5 நாளில் எம்பரியோ பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது உருவாகும். இது ஒரு உள்கூறற்ற பந்து வடிவத்தில் இருக்கும். இதோட இன்னர் செல் மேஸில் தான் எம்பரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஃபெர்டிலைஸ் ஆகி 6லேருந்து 10 நாட்களில் இந்த இன்னர் செல் மேஸில் எபிபிளாஸ்ட் அப்படிங்கிறது உருவாகும். இது ஒரு ப்ளரிபோட்டன்ட் ஸ்டெம் செல். இந்த வகையான ஸ்டெம் செல்னால் நம்ம உடம்புல இருக்க எந்த ஒரு டிஷ்யூ அல்லது ஆர்கன் செல்லாகவும் மாற முடியும். இந்த எபிபிளாஸ்ட் 3 முக்கியமான லேயர்ஸை ஃபார்ம் பண்ணும்: எக்டோடெர்ம், மெசோடெர்ம், எண்டோடெர்ம். இந்த 3 முக்கியமான லேயர்ஸ் மூலியமாக தான் ஒரு குழந்தையோட இயர்லி ஸ்டேஜஸ் ப்ளரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு எக்டோடெர்ம் முதல் கட்டமாக நியூரல் பிளேட்ஸை உருவாக்கும். அதை தொடர்ந்து ப்ளரிபோட்டன்ட் ஸ்டெம் செல் உதவியோட ஸ்பெஷலைஸ்டு செல்ஸும் இணைஞ்சு பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் உருவாக்கும்.